Hi students, 12th Maths Chapter 7 Application of Differential Calculus Example 7.6. A particle moves along a horizontal line such that its position at any time t greater than 0 is given by s of t is equal to t cube minus 6t square plus 9t plus 1, where s is measured in meters and t in seconds. So, இதில் ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. At what time the particle is at rest? At what time the particle changes its direction? Find the total distance traveled by the particle in first 2 seconds. இந்த 3 கொஸ்டின் கேட்குறாங்க. t greater than 0 எனும் எந்நேரத்திலும் ஒரு துகளின் நிலை s of t equal to t cube minus 6t square plus 9t plus 1 எனும்படி கிடைமட்ட கோட்டில் ஒரு துகள் நகர்கிறது. இங்கு s என்பது மீட்டரிலும் t வினாடிகளிலும் கணக்கிடப்படுகிறது. துகள் ஓய்வடையும் போது நேரம் என்ன? துகள் திசை மாறும் போது நேரம் என்ன? முதல் 2 வினாடிகளில் துகள் பயணிக்கும் மொத்த தூரம் எவ்வளவு? ஸோ இந்த 3 கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எஸ் ஆஃப் டி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் அந்த பார்ட்டிகளுடைய மோஷனோட ஈக்குவேஷன். ஸோ எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு டி கியூப் மைனஸ் 6t ஸ்கொயர் ப்ளஸ் 9t ப்ளஸ் 1. ஸோ இதில் ஃபஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அட் வாட் டைம் த பார்ட்டிகல் இஸ் அட் ரெஸ்ட். ஸோ இதுதான் ஃபஸ்ட் கொஷின். இதில் நமக்கு அப்ளை பண்ணக்கூடிய கான்செப்ட் என்னன்னா, எப்பயுமே ஒரு பார்ட்டிகல் ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அதனோட வெலாசிட்டி 0வாக இருக்கும். அந்த பார்ட்டிகல் இஸ் அட் ரெஸ்ட் v of t equal to 0. ஸோ அப்போ இந்த கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ணக்குள்ள இதிலிருந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறோம். ஸோ வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இதை ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஸோ v of t வேணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணும், ds by dt. ஸோ இதை டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் t கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3t ஸ்கொயர் 6, ஏன்னா 3 முன்னாடி வந்துடும், nx power n minus 1 ஃபார்முலா தான். மைனஸ் 6t ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 6 இன்டூ டி ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2t ப்ளஸ் 9 இன்டூ டியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. இது நமக்கு தேவையில்லை. ஸோ இதை இப்போ வெலாசிட்டி என்னென்னு எழுதிக்கலாம் அப்படின்னா, இட் இஸ் 3t ஸ்கொயர் மைனஸ் 6 2s are 12t ப்ளஸ் 9. இதான் வந்து வெலாசிட்டியோட ஈக்குவேஷன். ஸோ இப்போ ஒரு பொருள் ரெஸ்ட்டில் இருக்கக்குள்ள அதனோட வெலாசிட்டி நமக்கு 0ன்னு தெரியும். ஸோ when a particle is at rest, velocity equal to 0. So at rest நம்ம v equal to என்னன்னு போடுறோம், 0. ஏன்னா எந்த டைமில் அந்த பார்ட்டிகல் ரெஸ்ட்டில் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ வியோட ஈக்குவேஷன் 0 போட்டால் விக்கு பதிலாக என்னென்னு எழுதிக்கலாம், இட் இஸ் 3t ஸ்கொயர் மைனஸ் 12t ப்ளஸ் 9. இதனோட வேல்யூ ஈக்குவல் டு 0. ஸோ இது எல்லாத்துலேயும் இருந்து 3 காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ மீதி என்ன வரும், 2 ஸ்கொயர் மைனஸ் 3 4s are 12, t அப்படியே போட்டுக்கலாம், 3 3s are 9 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த இன்டூ 3 இந்த பக்கம் வந்தால் 0/3 0 ஆகிடும். அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னா t ஸ்கொயர் மைனஸ் 4t ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். பெருக்குனா 3 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 4 வரணும். ஸோ எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 3 1s are 3. ஸோ இங்கே மைனஸ் 4 வரனால இங்கேயும் மைனஸ் 3 மைனஸ் 1 போட்டுக்கலாம். அப்போ t மைனஸ் 3 இன்டூ t மைனஸ் 1 அப்படின்னு நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணக்குள்ள கிடைக்கக்கூடிய ஆன்சர் t மைனஸ் 3 இன்டூ t மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ t மைனஸ் 3 இன்டூ t மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ இதுக்கு எய்தர் t மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 ஆர் t மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ அந்த மைனஸ் 3 அங்கே போனால் ப்ளஸ் 3 ஆயிரும். அப்போ t ஈக்குவல் டு 3 ஆர் t ஈக்குவல் டு 1. அப்போ அட் வாட் டைம் த பார்ட்டிகல் இஸ் அட் ரெஸ்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போ பார்ட்டிகல் எப்போல்லாம் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா டைம் வந்து 3 செகண்ட்ஸாகவும் 1 செகண்டாகவும் இருக்குள்ள. at t equal to 3 and t equal to 1 the particle is at rest. இதான் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குரிய ஆன்சர்.
ஸோ செகண்ட் கொஷின் இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ இதனுடைய ஆன்சர் என்னன்னு எழுதலாம்னா, the particle comes to rest at t equal to 3 and t equal to 1 seconds. ஸோ அடுத்தது செகண்ட் கொஷின். செகண்ட் கொஷின் என்னன்னா, at what time the particle changes its direction. ஸோ ஒரு நம்பர் லைன் எடுத்தாச்சு. ஸோ இந்த பாயிண்ட்டை t ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து 1ன்னு எடுத்துக்குவோம். இது வந்து 3 செகண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு நம்பர் லைன் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இந்த நம்பர் லைனில் ஒவ்வொரு இன்டர்வல்லையும் வெலாசிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஏன்னா எப்போல்லாம் அது டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அந்த வெலாசிட்டியோட சைன் சேஞ்ச் ஆகக்குள்ள அந்த பார்ட்டிகளோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம அதுக்கு வெலாசிட்டியோட ஈக்குவேஷன் என்னன்னா 3t ஸ்கொயர் மைனஸ் 12t ப்ளஸ் 9, இது எல்லாத்தையும் 3ஆல் டிவைட் பண்ணக்குள்ள நமக்கு t ஸ்கொயர் மைனஸ் 4t ப்ளஸ் 3ன்னு வந்துடும். அதை ஃபேக்டரைஸ் பண்ணக்குள்ள கிடைக்கிற ஆன்சர் என்னன்னா t மைனஸ் 3 இன்டூ t மைனஸ் 1. t மைனஸ் 3 இன்ட்டு t minus 1 into t minus 1 ஃபேக்டரைஸ் பண்ண ஆன்சர் எடுத்துக்கலாம். நமக்கு சப்ஸ்டியூட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்வல் என்னன்னா 0 to 1. ஸோ 0க்கும் 1க்கும் நடுவில் நம்ம என்ன வேல்யூ எடுத்துக்கலாம்னா let us take 0.5ன்னு எடுத்துக்குவோம். இட் லைஸ் பிட்வீன் 0 and 1. ஸோ இந்த வேல்யூ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் டீக்கு பதிலாக 0.5 போட்டால் 0.5 minus 3 into 0.5 minus 1. ஸோ அப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும், இதுவும் நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும். அப்போ இது நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் இன்டூ நெகட்டிவ் நமக்கு பாசிட்டிவ்னு வந்துடும். அப்போ இந்த இடத்துல நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா இந்த இன்டர்வலில் பாசிட்டிவாக கிடைக்குது. அடுத்தது இன்டர்வல் 1 and 3 எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு இன்டர்வலில் ஒரு நம்பர் 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ இதில் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 2 minus 3 into 2 minus 1. ஸோ இந்த இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா இது நெகட்டிவ் இன்டூ இது வந்து பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவ் இன்டூ பாசிட்டிவ் நமக்கு நெகட்டிவ்னு வந்துடும். ஸோ அப்போ 1 to 3ல் நமக்கு இன்டர்வல் என்ன இருக்குன்னா நெகட்டிவாக இருக்குது. ஸோ அடுத்தது மோர் தென் 3 நம்ம டைம்னால மினிமம் 0ல் இருந்தால் எடுக்கணும், நெகட்டிவ் பார்ட் எடுக்கக்கூடாது. அப்போ 3க்கு மேலே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சப்போஸ் 4 எடுத்துக்கலாம். அந்த 4 எடுத்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் we have 4 minus 3 into 4 minus 1. இந்த இன்டர்வலில் இதுவும் பாசிட்டிவ் வேல்யூ, இதுவும் பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவாக கிடைக்கும். ஸோ இந்த இன்டர்வலில் பாசிட்டிவாக கிடைக்குது. அப்போ பாசிட்டிவாக இருந்து நெகட்டிவாக மாறி மறுபடியும் பாசிட்டிவாக மாறுது. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு மாறுது அப்படின்னா டைம் வந்து 1 செகண்டாக இருக்கக்குள்ள பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஆகும், அது 3 செகண்டாக இருக்கக்குள்ள நெகட்டிவ் டு பாசிட்டிவாகவும் நமக்கு சேஞ்ச் ஆகுது. அப்போ வெலாசிட்டி சேஞ்சஸ் அட் நம்ம என்னன்னு எழுதிடலாம்னா velocity changes at t equal to 1 and t equal to 3. ஸோ எப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதோ அப்போ டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். அப்போ the particle changes its direction. Therefore the particle changes its direction at t equal to 1 and t equal to 3. ஸோ இதான் செகண்ட் கொஷினுக்குரிய ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து எப்போல்லாம் ரெஸ்ட்டில் இருக்குன்னா டைம் 1 செகண்டாகவும் 3 செகண்டாகவும் இருக்குல்ல. ஸோ எப்போ வந்து அது டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுதுன்னா டைம் 1 செகண்டாகவும் 3 செகண்டாகவும் இருக்கக்குள்ள அதனுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுது. ஸோ தேர்ட் கொஷின் என்னன்னா ஃபைண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பார்ட்டிகல் இன் ஃபர்ஸ்ட் 2 செகண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே நம்ம என்ன கான்செப்ட் அப்ளை பண்ண போகிறோம்னா
if tc is the time point between the time points t1 and t2, so tc ஆனது t1 க்கும் t2 க்கும் இடையில இருந்தா the particle changes the direction, then the total distance traveled from t1 to t2 is calculated as s of t1 minus s of tc plus s of tc minus s of t2. ஸோ நம்மளுடைய நம்பர் லைன் என்ன அப்படின்னா நமக்கு இனிஷியல் டைம் வந்து t ஈக்குவல் டு 0. ஸோ எப்போல்லாம் அது டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா t ஈக்குவல் டு 1 இருக்கக்குள்ளேயும் t ஈக்குவல் டு 3 இருக்கக்குள்ளேயும் அதனுடைய டைரக்ஷனை மாற்றுது. இதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இப்போ இங்கே அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 2 செகண்ட்ஸில் கேட்டிருக்காங்க. அப்போ 0 to 1, அப்போ இன்பிட்வீன் இந்த இடத்துல t ஈக்குவல் டு எவ்வளோன்னு எடுத்துக்கலாம்னா 2 செகண்ட்ஸ். அப்போ இது ரெண்டில் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுச்சு அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த கான்செப்ட் படி 1 லைஸ் பிட்வீன் 0 அண்டு 2. ஸோ அப்போ இதுதான் வந்து நமக்கு டிசி, இது t1, இது வந்து t2. அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு by particle in first 2 seconds. Traveled in first 2 seconds. So இதை நம்ம find out பண்ணுவோம். ஸோ இதை find out பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் அப்படின்னா modulus of s of 0 minus s of 1 plus modulus of s of 1 minus s of 2. ஸோ இந்த ஃபார்முலாவோட நம்ம கம்பேர் பண்ணி இங்கே ஃபஸ்ட்டு 2 செகண்ட்ஸ்னால் 0 to 2, இன்பிட்வீன் உள்ள டைம் வந்து 1. ஸோ இதை நம்ம எழுதியாச்சு. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம கால்குலேட் பண்ணி இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ s of 0 நமக்கு ஆல்ரெடி s of t என்னன்னு தெரியும். given s of t is equal to t cube minus 6t square plus 9t plus 1. ஸோ இதில் நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா s of 0 ஓட வேல்யூ, s of 1 ஓட வேல்யூ, s of 2 ஓட வேல்யூ மூணையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ s of 0 அப்படின்னா tக்கு 0 போடணும். அப்போ இந்த இடத்துல 0 போட்டால் ஆன்சர் என்ன வரும், இது 0 ஆயிரும், இது 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து 1 வரும். s of 1னா இதில் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 1 cube is 1, 6 into 1 square is 1, plus 9 into 1 square is 1, plus 1. ஸோ இதில் 1 minus 6 plus 9 plus 1. ஸோ 1 plus 9 10, 10 plus 1 11, 11ல் 6 போயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து 5. அடுத்தது s of 2. ஸோ 2 நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் we have 2 cube minus 6 into 2 square plus 9 into 2 plus 1. ஸோ 2 cube அப்படின்றது 8, 6 into 2 squareன்றது 4 plus 9 2s are 18 plus 1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் we have 8, 6 4s are 24 plus 18 plus 1 19 போட்டுக்கலாம். ஸோ இந்த 19யும் 8ம் ஆட் பண்ணால் we have 27. ஸோ 27 minus 24 ஆன்சர் வந்து 3ன்னு கிடைக்குது. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் we have s of 0, modulus of s of 0 is 1 minus s of 1 வந்து எவ்வளோனா 5 plus modulus of s of 1, s of 1 is 5 minus s of 2 எவ்வளோனா 3. So modulus of 1 minus 5 is minus 4 plus 5 minus 3 is 2. So modulus விட்டு வெளியில் எடுக்கக்குள்ள நெகட்டிவ் நம்பர் பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ 4 plus 2 which is equal to 6. டிஸ்டன்ஸ்லாம் இங்கே மீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஃபஸ்ட்டு 2 செகண்ட்ஸில் அந்த பார்ட்டிகல் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது அப்படின்னா 6 மீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுது. ஸோ இதான் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் 6 மீட்டர்ஸ். ஸோ இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி நம்ம டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் ஃபஸ்ட் 2 செகண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ.